அதாவது நம்ம அதிக சேராமன் பாடியவர்கள் அதாவது நடிகரவே என்ற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்த ஒரு பாடல். ஆமா எம்ஆர் அவர்கள். அடே ராமா, டேய் ராமா, சிகரெட் அடிச்சு 2 நாள் ஆகுதுடா. ஒரு சிகரெட் வாங்கி கூட. ராவுத்தரே கொக்கா பறக்கும் போது குதிரை கோதுமை ரொட்டி கேட்குறான். அம்மா முந்தா நாள் அடிச்சுட்டு அரைக்கட்டபடி ஜன்னல் வச்சிருந்தல, அது எடுத்துட்டு வாடா. அது இப்பதான் இந்த பங்களா கூட்டுறவன் எடுத்து அதையும் அடிச்சுட்டான். அது அடிச்சானா? அட படுவாவிகளா, முட்டுப்படிய கூட நாட்டில் விட மாட்டேங்கிறாங்க. நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா 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 அம்மா போட்டு நாட்டை கொண்டு சொல்லு போட்டாங்க. நல்லதுக்காமா கெட்டதுக்காமா என்னடா உலகம் என்னமோ தெரியல. உடம்பெல்லாம் ஒரு வாரம் அப்படி நம்ம சொல்லி அழிஞ்சு பக்கத்துல வர தள்ளி நெல்லு. என்னடா மரியாதை வருது? ஆமா, அப்ப காசு காரு பணம் சொத்து சுகமெல்லாம் இருந்துச்சு. துறை அலைஞ்ச அப்ப காசு பணம் காரு பங்களா சொத்து சுகம் இருந்துச்சு. உடம்புல வியாதிய பொம்பளை வியாதியை தவிர வேற என்ன இருக்கு? உண்மை உண்மை. 10 வரையில மோதிரம் காரு பங்களா சீனோட வந்த வாழ்க்கை வாழ்ந்தேன். துறையன்னு வந்தா நோட்டை உரி விட்டேன். ஆனா இன்னைக்கு காரு இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல. என் கூட இருந்த மரியாதைக்குள்ள போயாங்கிற பத்தியா பழசை இன்னைக்கு மறக்காதரா. ஆமா அம்மா கிட்ட போயிருக்காங்க. அம்மா ஷூட்டிங் போயிருக்காங்க. என்ன படம்? கணவனே கண்கண்ட தெய்வம். ஆஹா என்ன மரியாதை! கணவனே கண்கண்ட தெய்வம். அது தேவடியால் பெற்ற திருமகனை வெற்றிக்கு கிடந்த சினிமாக்கார பசோட சேர்ந்த ஷூட்டிங் போயிருக்கா. ஷூட்டிங் கணவன் நான் புழுவாக துணித்துக் கொண்டிருக்கிறேன். கொழுத்து திருகின்றால் நன்றி கெட்டவள். அம்மா அம்மா ஒரு மாதிரி காரசத்துக்கு எதிர்பார்க்கிறேன். அடியே காந்தா, நான் உனக்கு என்ன செய்தேன்? என் சொத்து சுகம் அந்தஸ்து அத்தனை வளர்ந்து விட்டேன். அடி நன்றி கெட்டவனை அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு 1000 ரூபாய் செலவு வியாதியை பார்க்க முடியல. அடியே காந்தா, என் முகத்தை என் கையை பார், என் உடலை பார். கட்டிய மனைவி சந்திராவை விட்டு உன்னையே தட்ட வேண்டும் வந்தேனே. காரணம் நீதான் உலகம், நீதான் வாழ்க்கை, நீதான் எனக்கு எல்லாம் நினைத்து வந்த என்னை பார்த்து வீட்டை விட்டு போடா நாயை என்று கண்டு விட்டாய். ஒருபடி உன்னுடன் வாழ்த்த வாழ்க்கை, உன்னுடன் கழித்த செல்லா வழிகள், உன்னுடன் தெரிந்த உல்லாச உலகம் அத்தனையும் போது போ. கொட்டும் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வர் என்பதே. அம்மா ஐயோ அம்மா, 10 மாதம் மார்பிளையும் தோல்களையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் பாசமுக தாயை காலால் எட்டு உதைத்தேன். அடி நன்றி கெட்டவன. நண்பர்களே, என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. காரணம் பெத்த தாய்க்கு சோர்வல்ல, பெத்த தாயை கவனிக்கவில்லை. என் அருமை அம்மா, அவளோட பாசம் எனக்கு புரியவில்லை. காரணம் ரத்த திமிர். எனக்கு என் மகன் கல்யாணம் செய்வது பிள்ளை என்று கல்யாணம் செய்து வைத்தால் என் மனைவி, அருமை மனைவி, என் அருமை மனைவி சந்திரா, அவளையும் எனக்கு புரிக்கவில்லை. அப்பொழுது எனக்கு இவள்தான் எனக்கு உயிரா இருந்தான். பார்த்தீர்களா என் நிலைமையை? சந்திரா, என்னை மன்னித்து விடம்மா. கொட்டும் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொட்டும் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி
துறந்தேன் வாழ்க்கையில் அத்தனை கொடுத்து விட்டேன் அமைதி அழிந்ததே போயோ இழந்தது என் ஆணவம் என்றோ ஒழிந்தது அமைதியில் தரும் உயர்வு ஆணவம் என்றோ ஒழிந்தது அமைதியில் தரும் உயர்வு ஆணவம் என்றோ ஒழிந்தது என் ஆணவம் என் அந்தஸ்து என் அகம்பாவம் அத்தனை மட்டும் போய்விட்டது நல்ல குணத்தை இழப்பவள் எங்கிலே சுகம் அடைவதே நல்ல குணத்தை இழப்பவள் எங்கிலே சுகம் அடைவதே வாஸ்தவம் கட்டிய மனைவியை விட்டு கண்டவளோடு ஒரு சட்டி பெற்ற தாயை காலாலத்துவதற்கு வாழ்க்கையில் அத்தனையும் எடுத்து விட்டேன் குற்ற